பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 16வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை என்பதாக. பிசாசு பிடித்திருந்தவளுக்கு முதல் தரிசனம், த ஃபர்ஸ்ட் விஷன் டு த டீமன் பொசஸ்ட் விமன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி செல்வதற்கு முன் 40 நாட்களில் 10 முறை தரிசனமானார். தன்னை உயிர்த்தெழுந்தவராக சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதலில் மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். இவளிடம் 7 பிசாசுகள் இருந்தது என்று லூக்கா 8:2 கூறுகிறது. 1-2 பிசாசுகள் ஒருவனை பிடித்தாலே அவனுடைய வாழ்க்கை கதிகோலமாக மாறிவிடும். ஆனால் மகதலேனா மரியாளுக்கோ 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. அவள் பிசாசு பிடிக்கப்பட்டவள் என்று ஊராரால் அறியப்பட்டவள். அவளிடம் நெருங்கி வந்தால் அவளை பிடித்த பிசாசு நம்மையும் பிடித்துவிடும் என்ற அச்சத்தில் ஒருவரும் அவள் அருகே வராமல் இருந்திருப்பார்கள். அவள் தனித்து விடப்பட்டவளாக தான் காணப்பட்டிருப்பாள். இப்படிப்பட்ட பின்னணியில் உள்ள ஒரு பெண்மணிக்கு இயேசு முதலாய் தன்னை வெளிப்படுத்தினதே ஆச்சரியமான காரியமாய் காணப்படுகிறது. உயிரோடு எழுந்த இயேசு மரியாளுக்கு முதல் தரிசனமாகி சொன்ன வார்த்தை, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் எழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை பாருங்கள். தாகத்தோடு கண்ணீரோடு இயேசுவை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்களை பார்த்தும் இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ ஏன் அழுகிறாய் என்றே கேட்கிறார். உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றவே இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க தேவையில்லை. காரணம், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். மாத்திரமல்ல, இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் என்பதாக யோவான் 20:17 கூறுகிறது. அண்ட சராசரங்களையும் படைத்தவர், பொன்னும் பொருளும் என்னுடையது என்றவர், காண்கிற அனைத்திற்கும் சொந்தக்காரர், எப்படித்தான் நம்மை சகோதரர் என்று கூற முடிந்ததோ தெரியவில்லை. அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. சாதாரண ஆடைகள் அணிந்திருப்பவருக்கு அருகில் உட்கார வெட்கப்படும் ஜனங்கள் இந்த உலகில் ஏராளமானோர் உள்ளார்கள். ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு நம் ஒவ்வொருவரையும் சகோதரர் என்று அழைக்கிறார். இயேசு நம்முடைய மூத்த சகோதரர். ஆகையால் தான் சங்கீதம் 22:22 கூறுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்பதாக. ஆகையால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வீட்டில் இருக்கும் மூத்த சகோதரனாக முதலில் உங்களிடம் சொல்லுவது, நீங்கள் இனி அழ வேண்டாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்ற சங்கீதம் 6-8 வசனத்தின்படி உங்கள் அழுகையை கேட்டு உங்கள் கண்ணீரை இயேசு துடைப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் யாரையும் அற்பமாய் கருதி ஒதுக்குகிற தேவன் அல்ல. 7 பிசாசு பிடித்தவளுக்கு முதலில் தரிசனமாகி அவளை விடுவித்த நல்ல தேவனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்லவராக கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இவர்களுடைய துக்கமும் அழுகையின் காரணம் எதுவாயிருந்தாலும் இன்றைய தினம் கர்த்தர் நீர் மாற்றி போடும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களையும் கண்ணீரையும் கர்த்தர் நீர் அகற்றி விடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.